முதல் சுடருக்கு ஒளிபெடுப்பதற்காக இலங்கை மின்சார சபை தலைமையகத்துடைய முன்னாள் பிரதி பொது முகாமையாளரும் பொறியியல் நிபுணத்துவ ஆலோசகருமாகிய திரு ஈனா கணேசன் அவர்களை மங்கள உரைக்கு வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றேன். இரண்டாவது சுடருக்கு ஒளிபெடுப்பதற்காக இந்த நிகழ்வுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளரும் பொறியியல் நிபுணத்துவ ஆலோசனைக்கான திருக்குமர் அவர்களை மங்கள விளக்கை வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றேன். அடுத்த சுடருக்கு ஒளிபெடுப்பதற்காக கல்லூரியுடைய முதல்வர்களை அழைத்திருக்கின்றேன். அடுத்த சுடருக்கு ஒளிபெடுப்பதற்காக ஐக்கிய ராஜ்ய பழைய மாணவர் சங்கத்தினுடைய பிரதிநிதி சார்பாக திரு குமாரையா ரஞ்சன் அவர்களை அழைத்திருக்கின்றேன். அடுத்த சுடருக்கு ஒளிபெடுப்பதற்காக சுவிஸ் வித்யாதீப பிரதிநிதி திரு மெரியநாயகம் ஸ்ரீகரன் அவர்களை சுடரேற்று வருமாறு அன்பாக அழைத்திருக்கின்றேன். அடுத்த சுடருக்கு ஒளிபெடுப்பதற்காக ஓய்வு நிலை பொறியியலாளர் திரு மூரா விவேகானந்தன் அவர்களை அழைத்திருக்கின்றேன். அடுத்த சுடருக்கு ஒளிபெடுப்பதற்காக நமது பாடசாலையுடைய மூத்த பழைய மாணவி திருமதி குமாரையா ராசம்மா அவர்களை அழைத்திருக்கின்றேன். கொண்டாடை போட்டு நினைவு சின்னம் வழங்குகிற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்வுடைய பிரதம விருந்தினர் அவர்களுக்கு தற்பொழுது நினைவு சின்னமும் பொன்னாடை போட்டு நினைவு சின்னம் வழங்குகிற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. வீதி அபிவிருத்தி அதிகாரிகளுடைய முன்னாள் பணிப்பாளரும் பொறியியல் நிபுணத்துவ ஆலோசகருமாகிய திரு ஈனா குணதாசன் அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை போட்டி எலெக்ஷன் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்கள் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கரித்திரப்பட்டி கோட்டகை பணிப்பாளர் திரு கானா திருக்குமரன் அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை போட்டி நினைவு சின்னம் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெறுகிறது. அடுத்து பிரதம விருந்தினர் உரை இடம்பெறும். இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை மின்சார சபை தலைமையகத்தின் முன்னாள் பிரதி பொது முகாம் அடுத்து பிரதம விருந்தினர் உரை இடம்பெறும். இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை மின்சார சபை தலைமையகத்தின் முன்னாள் பிரதி பொது முகாமையாளரும் பொறியியல் நிபுணத்துவ ஆலோசகருமாகிய திரு ஈனா கணேசன் அவர்களால் உரை இடம்பெறும். மரியாதை அதிபர் ஆசிரியர் பெருமக்களே, பழைய மாணவர்களே, என் அன்பு செல்வங்களாகிய மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே,
அனைவருக்கும் என் மாலை வந்தனங்கள். இன்று முடியவளை வித்யானந்தா கல்லூரி தனது 75வது வருடத்தை நிறைவு செய்து தனது பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தருணத்தில் என்னையும் இந்த விழாவிற்கு எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் உங்களை போன்றே படித்து முன்னேறி பல்கலைக்கழகம் சென்று அந்த கஷ்டமான காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும் கலவரங்கள் அதைவிட மேலதிகமான பிரச்சனைகள் உள்ள காலத்திலே பல மாணவர்கள் இந்நாட்டை விட்டு வெளியேறிய காலகட்டத்திலே நான் மிகவும் கடுமையான கட்டத்தில் நின்று எனது பல்கலைக்கழகத்தை முடித்து எனது தொழிலை இலங்கை மின்சார சபையில் ஆரம்பித்தேன். அங்கு சென்றாலும் கூட உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கு சென்றாலும் சிறுபான்மையினர், இங்கும் சிறுபான்மையினர், யூனிவர்சிட்டி சென்றாலும் சிறுபான்மை மக்கள், வேலைக்கு சென்றாலும் சிறுபான்மையினர். இந்த கடுமையான கட்டத்திலும் நாங்கள் தொடர்ந்து விடாமுயற்சியாக அங்கு வேலைகள் செய்யும் பொழுது வேலைகளில் நான் பங்கேற்றுள்ளேன். இது எனது வேலைக்கு மட்டுமல்ல எனது சேவைக்குமாக என்னை அங்கே அமர்த்தி நான் ஒரு சிறுபான்மை தமிழன் என்று தெரிந்தும் முக்கியமான இடங்களிலே என்னை விட்டு அவர்கள் வேலை வாங்கி இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு தெரிய வேண்டும் எவ்வளவு கஷ்ட மத்தியில் நான் முயற்சியை எடுத்திருக்கிறேன் என்று. இவைகளை ஏன் நான் இங்கே சொல்ல வருகின்றேன் என்றால் எங்கள் மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து தாங்கள் எப்படி முன்னேறி வர வேண்டும் என்ற ஒரு கஷ்டமான நிலையை சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கிறார்கள். மாணவர்களாகிய நீங்கள் முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கனவு காண வேண்டும். கனவு காண்பது மட்டுமல்லாமல் நீங்கள் நன்றாக அதன்படி உழைக்க வேண்டும். அதன் உழைப்பு உடன் நின்று விடாமல் அங்கு என்ற கடினமான உழைப்புடன் நீங்கள் வெற்றியோ தோல்வியோ அடைந்தாலும் நீங்கள் விடாமுயற்சியில் உங்களது படிப்போ அல்லது நீங்கள் தொடங்கிய ஒரு காரியத்திலோ நீங்கள் முயற்சியை செய்ய வேண்டும். அதன் காரணமாகவே நான் இதை உங்களுக்கு முதல் தொடக்கத்திலேயே சொல்லிக் கொண்டு வந்து உள்ளேன். மாணவர்கள் எல்லோரும் உங்களது விடாமுயற்சியை கைவிடக் கூடாது, தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது. ஏனெனில் தோல்விதான் உங்களது நாளைய முக்கியமான கட்டத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சி. ஆகவே நாங்கள் படிப்போடு மட்டும் இல்லாமல் இன்னொரு பாடங்கள் ஏலவே எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. பலவிதமான விளையாட்டு போட்டிகள், பலவிதமான அதாவது இங்கிலீஷ் போட்டிகள், இப்படியான பல நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும், அதில் முன்னுக்கு வர வேண்டும். அதை எல்லா வெற்றிலும் நீங்கள் பங்கு பெற்றினால்தான் உங்களுடைய பூரண வாழ்க்கை வளம் எல்லாமே உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஒரு பாடசாலைகளே படித்துவிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டி சென்று அங்கு வேலைக்கு போனாலும் நீங்கள் என்ன விதமான பொது ஆக்டிவிட்டிகள், அதாவது அடிஷனல் ஆக்டிவிட்டிஸோ, அதாவது விளையாட்டு போட்டிகளோ மற்றும் என்ன விதமான இதுகளில் நீங்கள் பங்கு பெற்றி இருக்கிறீர்கள் என்பதைத்தான் கூடுதலாக கவனித்து உங்களுக்கு வேலையில் கூட உங்களுக்கு உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர், அதாவது இந்த ஆர்டர்ல உங்களை முன்னுக்கு போடுவதா பின்னுக்கு போடுவதா என்றதை கூட அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். ஆகவே நீங்கள் படிப்பதோடு மட்டும் நிற்காமல் மற்ற ஏனைய விளையாட்டு போட்டிகளோ மற்றும் நிகழ்ச்சிகளிலோ நீங்கள் கலந்து கொண்டு அதை மட்டுமில்லாமல் பொது சேவைகளிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும். இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும்.
எங்களுக்கு இது பின்னுக்கு நீங்கள் அறிந்தோ அறியாமலோ எங்களுக்கு தேவைப்படும். உதாரணமாக சொல்ல போனால், நான் எனது இடை நடுவே இருந்த சீஃப் என்ஜினியர் என்று சொல்லக்கூடிய இன்டர்வியூல நீங்க கேட்டிருந்தார்கள், நீ வேலைக்கு வந்து இப்ப 10 வருஷமாகி நீ ஏதாவது பொது வேலையில் ஈடுபட்டியாண்டு. ஆனா எனக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை அன்று. ஆனால் அந்த இன்டர்வியூல எனக்கு மார்க்ஸ் குறையத்தான் வந்தது. ஆனால் நான் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல தள்ளப்பட்டேன். ஆனால் அன்றையில் இருந்து நான் முடிவெடுத்தேன், நான் ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிகள் ஏதாவது சேவைகள் செய்ய வேண்டும், பொதுமக்களுக்காவது செய்ய வேண்டும் என்று இது அன்றுதான் உருவாகினது. அன்றையிலிருந்து நான் ஒரு லயன்ஸ் கிளப் என்ற ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து பொதுமக்களுக்கு எத்தனையோ விதமான பொது சேவைகளில் செய்ய ஈடுபட்டேன். அதற்கு பிறகுதான் இருந்த இன்டர்வியூகளிலே நான் மேலதிகமாக பொயின்ஸ்களை பெற்று நான் முன்னேறி வந்துள்ளேன். ஆகவே மாணவர்களே, நீங்கள் இவைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்றும் நீங்கள் எதை செய்தாலும் பொதுமக்களுக்குரிய சேவைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள், இந்த கோவலன் கூத்து என்ற இதில் நீங்கள் இன்னும் நோமல் நிலைக்கு வரவில்லை போல் தெரிகிறது. உண்மையிலே சொல்ல போனால் இந்த 12 மணத்தியால இந்த கோவலன் கூத்து நாங்கள் ஒரு வருஷம் பார்த்து கொண்டு வரணாங்கள். இந்த காட்டு விநாயகர் கோயிலடியில் வட்டாப்புளை பொங்கலுக்கு முதல் கிழமையிலே இதை செய்வார்கள். ஆனால் இதுவரைக்கும் எனக்கு கடைசி காலத்தில் எனக்கு பார்க்க கிடைக்கல. இன்று ஒரு அரை மணத்தியாலத்தில் அந்த 12 மணத்தியால நிகழ்ச்சியை எவ்வளவு சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக அவ்வளவத்தை வடிவாக காட்டி அதை செய்து இங்கே ஒருங்கமைத்து காட்டிய அந்த ஆசிரியர்களோ அந்த குழுக்கள் மாணவர்கள் பங்கு பெற்றோர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவு கவனமாக நான் அதை கூர்ந்து கவனித்துக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தேன், கூட நான் பார்த்து கொண்டிருந்தேன். இதிலே இருந்து விளங்குகிறது உங்களுடைய பாடசாலையின் வளர்ச்சிகள் ஆசிரியர்கள் படிப்பில் மட்டுமல்ல, மற்ற ஏனைய விளையாட்டு ஏனைய ஆக்டிவிட்டிஸ்களையும் அவர்கள் வந்து உங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை சின்னனாக நீங்கள் நினைக்க கூடாது. எத்தனை மாணவர்கள் தாங்கள் இதில் பங்கு பெற்ற வேண்டும். சகலரையும் நான் சொல்கின்றேன், எல்லா விதமான நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றுங்கள். பங்கு பெற்றினால் உங்களுக்கு எது வெற்றியோ தோல்வியோ கிடைப்பதை பற்றி நீங்கள் சிந்திக்காதீர்கள். என்றோ ஒரு நாள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஆனா இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் நான் சொல்ல வேண்டும். எனக்கு பாடசாலையில் சேர்ந்தவுடன் நான் அந்த காலத்திலே நான் கொஞ்சம் உடம்பானவன். ஆனா என்ன பார்த்தா ஓடக்கூடியவர்கள் சொல்ல முடியாது. அப்ப எங்கட ஆசிரியர், எங்கள் விளையாட்டு ஆசிரியர் சொல்லுவார், உனக்கு எல்லாம் சரி வராது என்று. மாணவர்களும் சொல்லுவார்கள், சக ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சரி வராது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்தது, எப்படியோ இந்த பாடசாலையில் நான் ஒரு சாம்பியன் கப் எடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்துடன் இருந்தேன். அதாவது 13 வயதுக்கு உட்பட்டதோ 15 வயதுக்கு உட்பட்டதோ எல்லாம் முயற்சித்தேன், எல்லாத்திலும் தோல்வி. ஆனால் 17 வயதில் நான் அந்த சாம்பியன் கப்பை எடுத்தேன் என்று எனக்கு கனவு காண முடியாத அந்த கனவை நான் நிறைவேற்றினேன். எப்படி நீங்களும் அதை செய்துதான் ஆக வேண்டும். முயற்சி செய்யுங்கள், தெரிவினை ஆக்கும் என்ற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அதை இன்று கூட தொடங்கி அதை செய்யுங்கள். அடுத்ததாக நான் இந்த பௌரவலாவை பற்றி நான் சொல்ல வேண்டும். எங்களுடைய ஸ்தாபகர் இங்கே பேராசிரியர் ஸ்ரீ சுந்தரலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்கள் பாடசாலை எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே தொடங்கி இருப்பார்கள் என்று உங்களுக்கு இன்று தெரிந்திருக்கும். இந்த எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே நாங்கள் ஒரு விழாவை நடத்துகிறோம். அவர் எவ்வளவு கஷ்டத்திலே இந்த பாடசாலையை மற்றவர் தங்கராஜா அதிபர் அவர்கள். இந்த 2 காலத்திலே தான் நான் அதிபராக
இருந்துதான் வந்தீர்கள். இந்த இடையூறுகள் எப்படி வந்து கொண்டிருக்கின்றன என்று இதுகளுக்கு நாங்கள் இதுகளை சொல்ல வேண்டித்தான் இருக்கிறது என்று ஒரு நாளுக்கு 10 அல்லது 12 தடவையாவது இடையூறு வந்து கொண்டிருக்கின்றது. இது அவர்களால் வெட்டப்படுவதல்ல, ஆனால் அவர்களின் பிழைகளால் தான் அதை நடக்கிறது என்பது உண்மை. அதாவது எங்கேயோ ஒரு இடங்களில் மெயின்டெனன்ஸ் செய்யாத இடங்களில் மரங்கள் அந்த கம்பிகளில் பட்டு ஆடிக்கொண்டிருக்கும் போது படும்பொழுது அது அங்கே அவர்களுடைய பிரேக்கர் என்று சொல்லப்படுவது ஆட்டோமேட்டிக்காக அங்கே கட்டாகிவிடும். அது கொஞ்ச நேரத்துக்குள் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் நீங்கள் தொடர்ச்சியாக பாடங்கள் கற்று நீங்கள் அதற்குரிய உங்களுடைய மேலதிக படிப்புகளை படித்து வேலைகளை செய்து திரும்ப வந்து இந்த பாடசாலைக்கு நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளை செய்து கொண்டு இருக்கத்தான் வேண்டும் என்பதை நீங்கள் இன்று இந்த பவள விழாவிலே எத்தனையோ பழைய மாணவர்களின் தாங்கள் செய்வதை எவ்வளவு விதமாக என்னென்ன விதமாக எடுத்து கூறியுள்ளார்கள். அதே விதத்தில் நீங்கள் வர வேண்டும். இன்று பவள விழா இன்னும் 25 வருடத்தில் உங்களுக்கு 100ஆண்டு விழா பெறப்போகின்றது. இன்று நீங்க மாணவர்கள் அந்த 100வது வருஷம் தாண்டும் பொழுது நீங்கள் பழைய மாணவர்கள். அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை இன்றைய சிந்தித்துக் கொள்ளுங்கள். மாணவர்களாகிய நீங்கள் நன்றாக வளர்ந்து உங்களுடைய உச்சநிலைக்கு அடைய வேண்டும். உங்களுடைய படிப்பை தொடர வேண்டும். படிப்பு தொடர்ந்து முடிந்தவுடன் அதற்குரிய பழைய ஏணிப்படியில் நீங்கள் ஏறி வந்ததை நீங்கள் மறந்து விடாது அந்த பாடசாலைக்குரிய செய்ய வேண்டிய செயல்களில் ஈடுபட்டு நீங்கள் இந்த பாடசாலையை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் கூறிக்கொண்டு, எங்களுடைய மாணவர்கள் இந்த விழாவிலே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவெனில், நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய படிப்பின் முக்கியத்தை நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, உங்கள் வீட்டுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, அவர்கள் நினைப்பதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, அதற்கு மேலதிகமாக உங்கள் ஆசிரியர்கள் உங்களை என்ன நினைத்து உங்களுக்கு படிப்பித்து தருகிறார்களோ அவர்களின் நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அதன் அடுத்ததாக அதன் மேலதிகமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த பாடசாலைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு மேலதிகமாக நீங்கள் பாடசாலை முடிவடைந்தவுடன் இந்த நாட்டுக்கு எங்கள் பகுதிக்கு நீங்கள் என்னத்தை செய்ய போகிறீர்கள் என்பதையும் இப்பவே நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலையில் தான் நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள் இந்த இடத்தில் வளர்ந்து. கடைசியாக என் அதிபரை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இந்த அதிபர் நான் நினைக்கின்றேன் பாடசாலைக்கு வந்து இன்னும் 1 வருடம் ஆகவில்லை. அவர் செய்த காரியங்கள் என்ன, இவைகளை நான் உங்களுக்கு சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் திடீரென 6 மாசம் 1 வருஷத்திலே இந்த பவள விழா என்ற ஒரு பெரிய ஒரு நிகழ்வை நீங்கள் செய்யுங்கள் என்ற ஒரு இதை கொடுத்து நீங்கள் செய்திருக்க. நான் இங்கே பார்க்கும் போது எனக்கு விளங்குகின்றது எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் அவர் எவ்வளவு டீம் ஒர்க், அதாவது ஒரு குரூப் உடன் சேர்ந்து பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பேரண்ட்ஸ், அதாவது தாய் தகப்பன்கள் எல்லாருடைய சேர்ந்து எவ்வளவு வடிவாக இன்று அதை நடத்தி இருந்தார்கள். அது மட்டுமல்ல, நேற்று நடந்த நடைபவனி 2 கிழமைக்கு 3 மணிக்கு முதலே அவர்கள் அதை தீர்மானித்திருந்தார்கள். எத்தனை தடைகள் திரும்பவும் போட்டிருந்தார்கள். பொங்கல் முடிந்து, அதாவது புதன்கிழமை நடைபெறும் அங்கு அடுத்ததும் தடைகள் இருந்தாலும் கூட 1 நாள் தான் இருந்தது. நேற்று அந்த நாளிலே அதை நடத்தி எவ்வளவு வடிவாக நடத்தி முடித்துள்ளார்கள். இதற்கு எனது பழைய மாணவர்களின் ஒத்துழைப்பு எவ்வளவு இருக்கின்றது என்று நேற்று தான் எனக்கு காணக்கூடியதாக இருந்தது. அவ்வளவு எத்தனையோ மாணவர்கள், பழைய மாணவர்களும் பங்களிப்பில் எவ்வளவு அழகாக நான் இதுவரைக்கும் காண முடியாத அளவுக்கு, நானும் கொழும்பிலே பல பாடசாலைகளின் மக்களின் பாடசாலைகளில் கூட நான் போய் பார்த்திருக்கிறேன். இப்படியான ஒரு ஒற்றுமையாக எவ்வளவு அழகாக செய்து உங்கள் இந்த பவள விழாவை நடத்தி காட்டியிருப்பதற்கு எனக்கு அவருக்கு பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், அதை தவிர எங்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கும்
இந்த விழாவின் போது எவ்வளவு உதாரணமாக அவர்களுக்கு தங்களுடைய அதாவது தாங்கள் பழக்கிற தன்மைகள் எல்லாவற்றையும் அந்த மாணவர்களுக்கு பழக்கி இங்கே கன விஷயங்களை ஒப்புயர்த்தி இருந்தார்கள். அதைவிட பழைய மாணவர்களை மீண்டும் மீண்டும் நான் அவர்களுக்கு பாராட்டுதல் தெரிய வேண்டும். நான் ஒரு பழைய மாணவன். அவர்கள் எவ்வளவு இந்த நாட்டில் இருந்தாலும் கூட மறக்காமல் எல்லா இடத்திலும் இருந்து இந்த தாங்கள் பெற முடியாவிட்டாலும் தங்களுடைய செய்திகளை அனுப்பி தாங்கள் செய்ய வேண்டிய எத்தனையோ விதமான பரோபகாரங்களை செய்து இந்த விழாவை நடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நடத்தி காட்டியிருக்கிறார்கள். இது மீண்டும் நான் இனி பார்க்க போகணும் தெரியாத நூற்றாண்டு விழாவிலே பார்ப்போம். நான் இருந்தால் முயற்சிப்போம். கடைசியாக நான் எனது உரையை முடிக்கும் பொழுதும் உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு என்னையும் ஒரு மனிதராக நினைத்து நீங்கள் என்னை உங்களை பிரதம விருந்தினராக என்னை அழைத்து கௌரவித்து அதை நினைக்கும் போது எனக்கு புல்லரிக்கின்றது. உண்மையா அது ஒரு பெருமையான ஒரு நிகழ்ச்சி என்று நான் நினைத்துக்கொண்டு உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் என்ற நீண்ட நிகழ்வை மன்னிக்கவும். நன்றி.